இது அதை மறுக்கிற நூல். மாசோ விக்டர் ஐயா எழுதுகிறாரு, எழுதி முடிச்சிட்டாரு. அணிந்துரைக்காக என்கிட்ட அனுப்பியிருக்காரு. ஆமாம், அணிந்துரைக்காக. அது நம்ம பன்மை வெளியிடுறாங்க. இதை நூல் தலைப்பு என்ன தெரியுமா? பகுருளி முதல் சிந்து வரை. பாலகிருஷ்ண கொடுத்தது சிந்துவிலிருந்து வைகை வரை. மாசோ விக்டர் கொடுத்திருப்பது பகுருளி முதல் சிந்து வரை. வரப்போகுது, எல்லாம் வரப்போகுது. எல்லோரும் படிங்க. நல்ல வேலை இவர் இப்போ எழுதினார். இவர் இல்லைன்னா மாசோ விக்டர் எங்கே இருப்பாருங்களா? ஆஸ்திரேலியா பழங்குடிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். இல்லைன்னா மெக்சிகோவில் இருப்பார் பழங்குடிக்கிட்ட பேசிக்கிட்டு. அப்படி போயிட்டுருக்கார் அவர். இது காலத்தை ஒதுக்கி எழுதினதுக்கு அவருக்கு பாராட்டுகள். இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் நம்ம கொண்டுகிட்டு போகணும். பகைவர்கள் பல்வேறு முனைகளில் இருந்து, பல்வேறு வடிவங்களில் இருந்து அவர்கள் தமிழ் இனத்துக்கு எதிராக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு வடிவங்களை பயன்படுத்துகிறார்கள். வரலாற்றை மட்டுமல்ல, எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்க. எல்லாம் பயன்படுத்திட்டாங்க அந்த காலத்தில். இசையா? கர்நாடக இசை. இங்கே என்னடா கர்நாடக இசை? ஏடா சிலப்பதிகாரத்தில் சொல்லாத இசையா? இலக்கணமா?